வணக்கம். சிவாய நம. நாம் பழைய காலத்தில் ஏன் போகிறோம்? இந்த காலத்திலேயே நம்ம எடுத்துக்கலாமே. இன்றும் கிராமப்புறங்களில் குடிசை இருக்கக்கூடிய வீடுகள், குடிசை என்று சொல்வதை விட தென்னங்கீற்றிலே போடப்பட்ட வீடுகள், கூரை வேய்ந்த ஓடுகள் வீடுகள், இப்படியெல்லாம் நாம் சொல்லும் பொழுது அந்த வீட்டின் தரைகள் சிமெண்ட் தரையில் இருக்கும், இல்லை சிமெண்ட் தரை இல்லாமல் இருக்கும். அப்போது சாணி போட்டு நல்லா மெழுகி சுத்தமாக வச்சுருப்பாங்க. காலையும் மாலையும் 2 வேளையும் கூட்டி குப்பை எடுத்து வெளியில் கொண்டு போய் போடுவாங்க. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வந்தவங்க வெளியிலேயே கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. இப்படி ஒரு நல்ல பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து உள்ளனர். ஆனால் இன்றைக்கி நாம் நம்முடைய வீட்டில் மொசைக் தரை, டைல்ஸு, மார்பிள்ஸு, கிரானைட்ஸு, இன்னும் எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்முடைய வீட்டுடைய நாகரீகம் வளர்ந்த ஒரு காரணத்தினால நாம் வெறும் இப்போ லைசாலு இல்லைன்னா டெட்டாலு இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி வீடு துடைக்கிறோம். நாம் இப்படியெல்லாம் வீடு துடைச்சாலும் பரவாயில்லை, அதில் கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 சொட்டு பால் இதெல்லாம் ஊற்றி வீடு துடைக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் அது அடுத்த வாரம் செய்வாங்களான்னா கேள்விக்குறி தான். இப்படி நாம் வாரத்தில் ஒரு நாள் அல்ல, தினமுமே நீங்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடம் ஹாலாக தான் இருக்கும். ஹால் அல்லது கிச்சன் இருக்கும். இந்த 2ஐயும் கண்டிப்பாக ஒரு வேளை தினமும் வீடு தொடச்சே ஆகணும். ஏன்னா தினமும் வெளியிலேருந்து வர்றவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போவாங்க. அப்போ நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருக்கும். என்னங்க சொந்த பந்தம் தானே வந்துட்டு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்துட்டு போகிறாங்க, எப்படிங்க? யாருடைய கண்ணும் நம்ம மேலே படாமல் இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கண் திருஷ்டி என்பது கூடவே இருக்கக்கூடிய நிழல் போன்றது. நம்மக்கிட்ட நல்லவங்களாட்டியே பேசுவாங்க, நமக்கே வாரி தூத்தி கெட்டதை பேசிட்டு போகிற ஆட்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அதனால் எப்போதுமே கண் திருஷ்டி என்பது நம்மை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எது அப்படின்னா 100% நம்ம கண் திருஷ்டியை தான் நம்ம சொல்லலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்லுப்பு போட்டு தான் துடைக்கணும். சால்ட் உப்பு போட்டு துடைக்கக்கூடாது. கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிருமி நாசினியாக இருக்கலாம். வேறு பாக்டீரியாஸோட தொல்லைகள் எதுவுமே இருக்காது. வியாழக்கிழமையே இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு பூஜை செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய உதயம், மங்களகரமான நாள், நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள், நம்ம அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்யக்கூடிய நாள் எதுவென்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமையாக நம்ம உறுதியாக சொல்லலாம். வெள்ளிக்கிழமை யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, ஆனால் நாம் வந்தால் வாங்கிக்குவோம். நம்ம கையிலேருந்து யாருக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம். லாபத்தை வாங்கிக்குவோம், நஷ்டத்தை நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம். ஆனால் சில இடத்துல லாபம் நிறைய வரும். இல்லைங்க, எனக்கு தொழிலே சரியாக இல்லை, வியாபாரம் சரியாக இல்லை, நஷ்டத்தில் தான் போடுதுன்னு சொல்லுவாங்க. நஷ்டமே வந்தாலும் கூட எனக்கு கொஞ்சம் பரவாயில்லை, ஓரளவுக்கு இருக்குது, இல்லை என்ற வார்த்தையை சொல்லாமல் நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல எதிர்மறை எண்ணங்களானது விலகி கொண்டு நேர்மறை எண்ணங்களானது அந்த இடத்துல வியாபித்திருக்கும். அதனால் என்றைக்குமே நல்ல எண்ணங்களை நினைப்போம், நல்ல எண்ணங்களை பேசுவோம். நல்லதை நினைத்தால் நல்லவை யாவும் அனைத்தும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். சிவாய நம.